வீட் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமை மாவு, சால்ட், வாட்டர் தேவைக்கேற்ற ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாதிரியே அதை ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் மூடி வச்சு அச்சு வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரியே அதை ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஒரு 2 மினிட்ஸ் பாய்லிங் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா பாயில் ஆனோடனே ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணி வடிகட்டுற மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில், கடுகு, கறி லீவ்ஸ், சில்லி, ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட், பெப்பர், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நான் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் மாதிரியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் பாஸ்தா ரெடி.